Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now. டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் அதன் இயக்குநர் விசாகனிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இரண்டாவது நாளாக விசாரணை மேற்கொண்டனர். டாஸ்மாக் முறைகேடு வழக்கு தொடர்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் டாஸ்மாக் மேலாண் இயக்குநர் விசாகன் வீடு உட்பட பல்வேறு இடங்களில் இரண்டாவது நாளாக சோதனை நடத்தி வருகின்றனர். ஏற்கனவே நேற்று நடைபெற்ற சோதனையின் போது கைப்பற்றப்பட்ட வாட்ஸ்அப் சாட் தொடர்பான ஆவணங்களை வைத்து விசாகனிடம் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் வைத்து விசாரணை நடத்திய நிலையில் இன்று மீண்டும் அவர் விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்டார். வங்கி பணப்பரிவர்த்தனை, டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் ஆகியவை தொடர்பாகவும் விசாகனிடம் அதிகாரிகள் கேள்விகளை எழுப்பியதாக கூறப்படுகிறது. இதற்கிடையில் சென்னை MRC நகரில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வரும் ரதீஷ் என்பவரின் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனைக்கு சென்றபோது அங்கு யாரும் இல்லாததால் வீட்டிற்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது. அரசியல் உள்நோக்கத்தோடு சோதனை மேற்கொண்டு அரசு ஊழியர்களை அமலாக்கத்துறை துன்புறுத்துவதாக மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் முத்துசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், அதிமுக ஆட்சிக் காலத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையால் பதிவு செய்யப்பட்ட வழக்குகளை அடிப்படையாக கொண்டு திமுக ஆட்சியில் டாஸ்மாக் நிறுவனத்தில் முறைகேடுகள் நடைபெற்றது போல சித்தரிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். அமலாக்கத்துறை சோதனையில் முறைகேடுகள் நடைபெற்றதற்கான ஆதாரம் கிடைக்காத நிலையில் 1000 கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றதாக கற்பனை செய்தியை அமலாக்கத்துறை வெளியிட்டதாகவும் அமைச்சர் முத்துசாமி குற்றம் சாட்டியுள்ளார். அமலாக்கத்துறையின் தவறான அறிக்கையை நியாயப்படுத்துவதற்காக டாஸ்மாக் நிறுவன அலுவலர்களை துன்புறுத்துவதாகவும் இந்த நடவடிக்கைகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளதாகவும் அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார். டாஸ்மாக் ஊழல் குறித்த வழக்குகளை CBI விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், டாஸ்மாக் நிறுவனத்தில் குறைந்தது 1000 கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளதாக கூறினார். ஆனால் அமலாக்கத்துறை சோதனைக்கு காரணமான மூல வழக்குகளை ஒன்றுமில்லாமல் செய்யும் வேலைகளில் தமிழ்நாடு அரசு ஈடுபட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். மேலும் தமிழ்நாடு அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள கையூட்டு தடுப்பு பிரிவு இந்த வழக்குகளை விசாரித்தால் நீதி கிடைக்காது என்றும் உடனடியாக டாஸ்மாக் முறைகேடு தொடர்பான 40க்கும் மேற்பட்ட வழக்குகளை CBIக்கு மாற்ற வேண்டும் எனவும் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக அதிமுக முன்னாள் அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் மீது லஞ்ச ஒழிப்புத்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அதிமுக முன்னாள் அமைச்சரும் ஆரணி தொகுதி MLAவுமான சேவூர் ராமச்சந்திரன் வருமானத்திற்கு அதிகமாக 8 கோடி ரூபாய் சொத்து சேர்த்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக ஆரணியில் உள்ள அவரது வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் இரண்டாவது நாளாக சோதனையில் ஈடுபட்டனர். அவரது மகன்களின் வீடுகளிலும் அதிகாரிகள் சோதனை நடத்தினர். சோதனை மேற்கொள்ளப்பட்டு வரும் சூழலில் அமைச்சராக இருந்தபோது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக சேவூர் ராமச்சந்திரன் மீது லஞ்ச ஒழிப்புத்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். சேவூர் ராமச்சந்திரனின் மனைவி, மகன்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதற்கிடையில் மதுரை உசிலம்பட்டியில் உள்ள அதிமுக முன்னாள் MLA நீதிபதி வீட்டிலும் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை நடத்தினர். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக நீதிபதி மீது தொடரப்பட்ட வழக்கு நிலுவையில் இருக்கும் நிலையில் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. அதிமுக முன்னாள் அமைச்சர் MLA வீடுகளில் நடத்தப்பட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனையை பழிவாங்கும் நடவடிக்கை என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். அமலாக்கத்துறை சோதனைக்கு பழிவாங்கும் நடவடிக்கையாக அதிமுக முன்னாள் அமைச்சர் மற்றும் MLA வீடுகளில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனையை திமுக ஏவி இருப்பதாக EPS சாடியுள்ளார். முதல்வர் ஸ்டாலின் மாடல் திமுக அரசின் ஏவல் படையாக மாறிய லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அதிமுக முன்னாள் அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் மற்றும் அதிமுக முன்னாள் MLA நீதிபதி வீடுகளில் சோதனை நடத்தி வருவதாகவும் தெரிவித்துள்ளார். டாஸ்மாக் வழக்கில் நடக்கும் ED சோதனைகள் முதல்வருக்கு பயத்தை ஏற்படுத்தியிருப்பதாக தெரிவித்த EPS, அது குறித்து முதல்வர் எப்போது வாய் திறக்கப் போகிறார் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். போலி வழக்குகள் அடிப்படையிலான இந்த லஞ்ச ஒழிப்பு சோதனைகள் அதிமுகவை அசைத்து பார்க்க இயலாது எனவும் EPS தெரிவித்தார். Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now.